ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஒரே குரு, ஒரே தெய்வம். அவர் சொல்லிய வாக்கு உலகெல்லாம் சக்தி நெறி வாங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் என்பதை அழகாய் பதிவு கொண்டு லக்ஷ்மிபுரம் திண்டுக்கல்ல இருந்து வந்த சக்திகளுக்கு வணக்கம், பாராட்டுக்கள். இத்தகைய சீரும் சிறப்பாக சீர்வரிசை வைத்து அன்னை ஆதிபராசக்தி பாலகனாம், அருள் மிகுந்தவராம், அன்பானவராம், தெய்வமாம், எல்லோருக்கும் நல்லதை என்ன செய்ய வைத்து நல்லதை செய்ய வைக்கின்ற மகா குருவை வழிபடி வந்துள்ள அனைத்து சக்திகளுக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த அமைப்பு, இன்றைய அலங்காரமே உங்கள் மனதில் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஒவ்வொன்றாய் உன்னித்து கவனிப்பீர்கள். ஆடி முதல் அவளுக்கு உகந்தது. இதைவிட அவள் பரவச நிலையில் இருக்கவே முடியாது. கஞ்சி கலையம், பால் குடம், ஏன் முத்து முத்தாய் கோற்ற வேப்பிலை பழத்திலிருந்து மாலை, அவளுக்கு மருந்தாகவும் மற்றவர்களுக்கு அருளாகவும் தரும் அந்த வேப்பிலை, மனமுருகி மாவின் பாகு போல் உன்னை மனவார வழிபடுகிறோம். மருவு சக்தியை மனமிறங்கி இன்று சித்தாடல் பண்ணு. எங்கள் சிரமமான விஷயங்களெல்லாம் கையாண்டு எங்களுக்கு மனதில் நிறைவான நிம்மதியும் தருவாயாக என வேண்டி பரம்பொருளான பராசக்தியை மனதில் நின்று நிதானமாக தியானித்து அந்த குருவை தினமும் நினைப்போம். உணர்வை குருவின் பக்தி மேல் செலுத்தி தியானிப்போம். மேல்மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தி அவதாரம் எடுத்து நான் வாக்கு தருகிறேன், வாக்கு கொடுத்த போல் உன் உயிரையும் உன் வாழ்க்கையும் வழிகாட்டுவேன், ஊட்ட மாட்டேன். அந்த வாக்கில் அது அருள் வாக்கவும் அருள் மிகுந்த வாக்காக மாற்றுவது அவரவர் உயிர்நிலை, உணர்வு நிலை, உற்சாக நிலை. நீங்க உற்சாகமும் இருந்து, நான் முதல்ல கேள்விப்படுறது என்னன்னா, ஒரு மன்றம் ஒரு 100க்கு மேல் சக்திகளை கொண்டு வந்து என்பிரான் குருபிரான் அவருடைய விழாழன் குருபீடத்துக்கு தொண்டு செய்ய வந்துள்ள அதை தலைமை தாங்கும் சக்தி அமுதாவுக்கு பாராட்டுகள். அவரை முன்னு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தலைமை பொறுப்பு. ஆனால் அதில் அம்மாவின் பித்து, பைத்திய நிலை, என் குரு அவர் இல்லையேல் என் வாழ்க்கை இல்லை என்று அவர் அமைத்து கொடுத்த மேல்மருவத்தூர் வாழ வழிபாடு கொண்டு தலைமையேற்று நடத்தும் சக்திக்கு சிறப்பான இன்னொரு முறை கைத்தட்டணும். ஏன்னா அவங்களுடைய கட்டமைப்பு எனக்கு ரொம்ப, அந்த மன்றத்தோட சக்திகளுக்கும் கைத்தட்டணும். ஏன்னா பாருங்க, பார்த்து பார்த்து பொருட்களை வாங்கி வந்து அம்மாவுக்கு சேர்த்திருக்காங்க. அத்தனையும் அன்னதானத்துக்கு செல்லும். அவள் உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆன்மாக்கும் ஆசையை தருவாள். அதாவது அம்மா ஆன்மாவர்களை சொன்னாங்க, அம்மாவின் ஆசையும் அன்பும். அத்தகைய சிறப்பு வாய்ந்த தலைவிக்கு இன்னொரு முறை பாராட்டுகளும் நன்றியும். மனம் போல் மருவூரின் ஆசி உங்களுக்கு சிறப்பாக செய்யும். நீங்க மருவத்தூர் அம்மாவை அப்படியே கரைய வைக்கணும்னா ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. முதல்ல நல்ல எண்ணம் இருக்கணும், சிரத்தை எடுத்து செய்யணும். அப்பதான் அம்மா வருவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கும் பாராட்டுவாங்க. அது யார் மூலம்னா, இந்த மாதிரி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களுக்கே தெரியாம ஒரு மதிப்பு, அங்கீகாரம் கிடைக்கும். அன்னையின் அருள்வாக்கு. நாடு செழிக்க தன் குடும்பம் தன் பிள்ளை என்று நினைப்பது போல மற்றவர்களையும் நினை, நாடு செழிக்கும். அடுத்தவன் உனக்கு என்ன செய்தான் என்று நினைக்காதே, அடுத்தவனுக்கு நீ என்ன செய்தான் என்று நினை. அன்னையின் அருள்வாக்கு. நன்றி. உங்க பேரு? கல்பனா. தன் குடும்பம் தன் பிள்ளை என்று நினைப்பது போல மற்றவர்களையும் நினை, நாடு செழிக்கும். அடுத்தவன் உனக்கு என்ன செய்தான் என்று நினைக்காதே, அடுத்தவனுக்கு நீ என்ன செய்தாய் என்று நினை. அப்படின்னும் போதுல கண்ணை மூடுங்க. உலகத்திலே உங்களுக்கு பிடிச்ச ஒரே ஒருத்தரை மட்டும் நினைச்சுக்கணும். யார் அதிகமா உங்களை நினைச்சீங்க? அம்மா என்ன சொல்றாங்க? உன் உயிரில் முதலுமாக முடிவுமாக ஆரம்பமாக எல்லாமாக நான் இருக்கிறேன்.
அப்படிப்பட்டவங்க என்ன நினைப்பாங்க? முதல்ல நினைப்பாங்க, தன்னை தான் நினைப்பாங்க. ஆனா ரெண்டே ரெண்டு விஷயத்த ஒதுக்கிட்டு நினைப்பாங்க. ஒண்ணு அகங்காரம், அப்புறம் சுயநலவாதி. எப்பயுமே நான் சுயமா இருக்கணும் அப்படின்றவங்க. அதை ஒதுக்கிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா யாரை பாதுகாக்கிறீங்க? அம்மாவை பார்க்குறீங்க. ஏன்னா அம்மாவோடது அணு உயிர் எல்லாமே. இப்ப இந்த கருத்துக்கு போகணும்னு சொன்னா 3 விதமா இந்த கருத்துக்கு போகலாம். ஒன்று உங்களை பற்றி சொல்றது, இன்னொன்று நாட்டை பற்றி சொல்றது. அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் நாட்டை பற்றி சொல்லுவாங்க, எப்படி காக்கிறத பற்றியும் சொல்லுவாங்க. நம்மளாம் சாதாரண மேல்மருவத்தூர் செவ்வாடை பக்தர்கள். முதல்ல நம்மளை பற்றி நினச்சிப்போம். அப்புறம் நம்ம நல்ல தைரியமாக பலசாலியாக ஆகி மன்றம் வச்சு வீடு வீடா திருத்தி ஆன்மீக ஆட்சியை கொண்டு வருவோம். கரெக்டா? இதை தான் நம்ம முதல்ல நினைக்கணும். முதல்ல இன்னைக்கு நான் பேச போறது செல்ஃப் லவ். என்ன நான் நேசிக்கணும் அப்படின்றவங்க மட்டும் கை தூக்குங்க. அப்படியே உங்க உடம்ப நல்லா பார்த்துக்கிறது இல்லை, வேலைக்கு சாப்பிட்றது இல்லை. நீங்க தனியாக வாழ்றீங்க, இந்த உடம்புக்குள்ள தானே இருக்கீங்க. இந்த உடம்புக்கு என்ன தேவை? காற்று, நீர், உணர்வு. அதை பற்றி இல்லாம சதா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. இஷ்டமா இருக்கணும். இன்னைக்கு பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். வேப்பில கட்டி இருக்கு, விளக்கு ஏற்றி இருக்கு, அப்படி தீச்சட்டி வச்சிருக்கு, கஞ்சி வச்சிருக்கு. அதுக்கு தான் விழா. இந்த விழான்னு இருந்தா என்ன பண்ணுவீங்க? வீடை சுத்தம் பண்ணுவீங்க, உங்க மனசை சுத்தம் பண்ணுவீங்க, மௌனமா இருப்பீங்க. அதுதான் இன்றைய திருநாளாம் இந்த ஆடி மாசம். ஆடி மாசம் என்பது உனக்கு சந்தோஷம் அப்படின்னா அம்மாக்கு சந்தோஷம். விழா வருது. என்னுடைய பெற்ற தாய், அவளுக்கு என்னால முடிஞ்சது, நான் ஏழையோ பாழையோ என்னால முடிஞ்சது கஞ்சி மாவிளக்கு, ஊருக்கு அன்னதானம் கூழாவது ஊற்றுவேன்னு சொல்றவங்க மட்டும்தான் இன்னைக்கு கை தட்டிக்கணும். அதுவும் இந்த ஆடி மாசம் ரொம்ப சிறப்பானது. 32 நாட்கள் உள்ளது. அப்போ நல்லா கை தட்டிக்கணும். செம்ம ஜாலி இல்லை? 32 நாள். அந்த 32வது ஆடி திருநாள்ல பிறந்திருந்தாங்கன்னா கஷ்டம். அது எப்போ அந்த 32வது வருதோ அப்போதான் பிறந்த நாள் கொண்டாட முடியும். அத்தகைய சிறப்பு வாய்ந்தவர் தான் திரு கோபால் நாயக்கர் அவர்கள் ஆடியோட 32ல பிறந்தவர். அவர் யாரும் இல்லை, அம்மாவுடைய தந்தை. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, பாரம்பரியமா தெய்வத்தை வழிபடுகின்ற அடிகளார் குடும்பத்தை நீங்கள் எப்போதுமே பாசத்துடன் பார்க்கலாம். குருவாக ஒருவரை மட்டுமே ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அருள் மிகுந்தவராம் அருள்மிகு பங்காரு அம்மா மட்டுமே குரு. அவர் மட்டுமே குரு, அவர் மட்டுமே தெய்வம். அவர் வழியை யாரெல்லாம் பின்பற்றி நடத்தலாம். அவருடைய சீடர்கள் எல்லோருக்கும் அந்த மதிப்பும் உண்டு. ஆனா அந்த சீடர்கள் என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்னதானம் செய்வாங்க, ஆடை தானம் செய்வாங்க, ஆன்மீகம் வளர்ப்பாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆன்மீகம் வளர்க்கணும்னா முதல்ல வழிபாடு முறைகளும், நான் எந்த வழிபாடு செய்யறேன்னு ஒரு விஷயம். நீங்களாம் அம்மாவோட குழந்தை, அம்மாவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை நீங்க தாழ்த்திக்கிறது அம்மாவுக்கு பிடிக்காது, உங்களை வருத்திக்கிறது அம்மா பிடிக்காது. ஏன்னா நீங்க அம்மாவோட செல்ல பிள்ளைகள், செவ்வாடை பிள்ளைகள். உங்களை நீங்க தட்டி பாராட்டிக்குங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? மன்னிப்பு கேட்டீங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி உங்களை திட்டிக்கிட்டீங்க, அதனால மன்னிப்பு கேட்டீங்க. ரெண்டாவது என்ன பண்ணீங்க? அதான் பாராட்டிட்டீங்களாமா. மூணாவது என்ன பண்ணலாம்? தைரியம் சொல்லிக்கோங்க. நான் சுறுசுறுப்பா இருக்கலாம் தான் வருவேன், 4 பேர் என்னை எரிச்சல் படுத்துறதுக்குன்னு 4 பேர் தெரிவாங்க. அம்மா இருக்காங்க, காப்பாற்றுவாங்க, கூடவே இருப்பாங்க. இந்த வாழ்க்கையை ஒழுமுறைதான், உற்சாகமாக வாழுவேன். அம்மா சொன்ன பக்தி, தொண்டு, தர்மம், தியானத்தை கடைபிடிப்பேன். மற்றவர்களுக்கும் அதை வழிநடத்தி கூட்டாக வாழ்வோம். ஒரு நாள் நம்ம அவளுக்கு எத்தனை தீச்சட்டி எடுக்கிறேன், எலுமிச்சம்பழம் வைக்கிறேன், மொட்டை போடுறேன், உருள் வளம் வரேன். முதல்ல நீ உற்சாகமா இரு. அம்மா இருக்கிறான், தைரியமா இரு. வாழ்க்கையில நம்பிக்கையாரு. நீ வாழ்ந்துட்ட, அவன் வீடு வாழ்ந்துருமா? வீடு வாழ்ந்தா அவங்க தெரு வாழ்ந்துருமா? அப்படித்தானே. அந்த தெரு வாழ்ந்தா ஊர் வாழிடுமா? இல்ல. சில விஷயத்த குருக்கு உற்சாகப்படுத்துற மாதிரி சொன்னாதான் வாழ்வீங்க. என்ன சொல்லணும்? இப்ப அந்த தீச்சட்டி வாய்ப்பு இருக்கு. வாரம் வாரம் விழாக்கிழமை குருவை நேசிக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அதை தொடர்ந்து மேல்மருவத்தூர் அதை சுற்றி வரவங்களுக்கு ஒருத்தருக்கு வாய்ப்பு. இந்த அனுதின குழுவை கண்டிப்பா பாராட்டணும்.
அவங்க எவ்வளோ அழகாக மந்திரம் படிச்சாங்க பாருங்க. இது மாதிரி நீங்களும் படிப்பீங்க. கைத்தட்டுங்க. ரொம்ப அழகான மந்திரம் படிச்சாங்க. சிறப்பான ஒரு ஆணையும் சிறப்பான சிறந்த பெண்மணியும் நீங்க தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். இந்த சக்தி எதையும் அம்மாவை அவங்க தொண்டு செய்வாங்கன்னு சொல்றாங்க. ஒருத்தர் சொல்லுங்க, வெளிநாட்டுல இருந்து யாராவது வந்திருக்கீங்களா? வாங்க. ஏன் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும்னா, ஒரு ஆன்மா தான் அந்த மாதிரி ஆன்மீகத்தை வளர்க்கறது, அம்மாவை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சிரத்தை எடுத்து செய்வாங்க. புரியுதுங்களா? அதனால இவங்களுக்கான வாய்ப்பை கொடுக்குறோம். உங்க பேர் என்ன? வசந்தா. அம்மா குரு வழிபாடு சார் வீட்டிலேயே செய்வாங்க. சண்முக பிரியா. அம்மா கொடுத்த அனுதின தொண்டு சிறப்பாக செய்ய பிடிக்கும். மந்திரம் படிக்க ரொம்ப பிடிக்கும். என் பேர் திருமலை. இன்னைக்கு நான் பண்ண தொண்டுன்னா அம்மாவுக்காண்டி எப்பவும் விரதம் இருப்பேன். 25 வருஷமா அம்மா நல்லா இருக்கணும்னு, திருமதி அம்மா நல்லா இருக்கணும்னு விரதம் இருப்பேன். சூப்பர். குருவும் குரு பத்தினியும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு சிறந்த தொண்டர். கை தட்டுவோம். நல்ல மனசார இந்த தீ எப்படி எரியுறதோ அத மாதிரி ஆன்மீகத்துல அம்மாவுடைய உங்களை உயிர்ப்பு நிலையில உங்க ஆன்மாவை வழி நடத்த வேண்டும், வெளிச்சு நடத்த வேண்டும். சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே, ஓம் சக்தியே மறுவோர் அரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்கார காமாட்சியே, ஓம் சக்தியே பங்கார அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்கார அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்கார அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். ஆடிப்பூரம் பூத்தவளே ஆதிபராசக்தி, நாடி வரும் இதயமெல்லாம் நலம் புரியும் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அவதார தெய்வம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்கார அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் 54வது ஆடிப்பூர பெருவிழா, இயற்கை பூரிக்கும் விழா. புவனமெல்லாம் பூத்தவளுக்கு, பூவுலகம் காத்தவளுக்கு, பூரணமாய் மகிழ வைக்க கஞ்சி படைக்கும் திருநாள், அவள் மனம் குளிர்ந்திட பாலமுதை ஊற்றிடும் நன்னாள். வருகின்ற ஜூலை 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. வாழ்வில் பொருள் காணவும் வாழ்வின் பொருள் காணவும் அன்னை அருள் பெற ஒரே தாய் ஒரே குலம் என ஒற்றுமையை வலியுறுத்தி சமத்துவ கஞ்சி வார்க்கும் பெருவிழா. அனைவரும் தங்கள் கைகளாலேயே கருவறையில் அருள் பாலிக்கும் சுயம்பு அன்னைக்கு செய்யும் பாலபிஷேக விழா, அதுவே மருவூரின் திருவிழா. வருகின்ற ஜூலை 27 ஞாயிற்றுக்கிழமை கஞ்சி வார்ப்பு, ஜூலை 27 மற்றும் 28 ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை 2 தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலபிடேகம். ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்க செய்யும், வளங்கள் பெருகும், பஞ்சம் பசி நீங்கும், தீராத பிணிகள் தீரும், அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். வீடும் நாடும் வளம் பெற படைப்போம் கஞ்சியினை நம் மருவூர் அன்னைக்கு, ஊற்றிடுவோம் பாலினை நம் சுயம்பு அன்னைக்கு. அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெருக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.